Dr.Shanthi Krishna Ragu. இன்னைக்கு நம்ம ஹோமியோபதி ஃபர்ஸ்ட் எய்ட்ஸ் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஹோமியோபதியில் எமர்ஜென்சிக்கு வச்சுக்கக்கூடிய ட்ரக்ஸ் என்ன, ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். குழந்தைங்க இருக்க வீட்டில் நிறைய குழந்தைகள் ஓடி ஆடும்போது என்ன பண்ணுவாங்க, கீழே விழுந்துருவாங்க. கீழே விழுந்து தலையில் அடிபட்டு தலை வந்து புடைச்சிக்கும். ஸோ அந்த நேரங்களில் பெற்றோர்கள் ரொம்ப பதட்டம் அடையக்கூடாது. ஸோ அந்த டைமில் நம்ம வீட்டில் வச்சுக்க வேண்டிய முக்கியமான 3 மருந்துகள் பற்றி நான் சொல்லித்தரேன். ரெஸ்கியூ ரெமடி அப்படின்ற ஃப்ளவர் மெடிசன் கிடைக்கும். பொதுவாக ஆக்சிடெண்ட்லேயும் சரி, கீழே விழுந்தாலும் சரி, முதல்ல வந்து அதிர்ச்சி ஏற்படும் போது மனசில் ஒரு ஷாக், பயத்தினால ஒரு ஷாக் ஏற்படும். ஸோ அதுக்கு வந்து ரெஸ்கியூ ரெமடி அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. ஸோ அந்த ஷாக் அதிர்ச்சியை குறைக்கிறதுக்கு இந்த ரெஸ்கியூ ரெமடி அப்படின்ற ஃப்ளவர் மெடிசனை வாங்கி நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். அது ஒரு 3 மாத்திரை குழந்தைங்களுக்கு போட்டு விடணும். அதே நேரத்தில் ஆர்னிகா அப்படின்னு சொல்லக்கூடியது இரத்த கட்டுகளை கரைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து. அதே மாதிரி தலையில் ஏற்படக்கூடிய இரத்த கட்டுகளை கரைக்கிறதுக்கு நேட்ரம் செல்ஃப் அப்படின்ற மருந்து ரொம்ப முக்கியமான மருந்து. இந்த ஆர்னிகாவும் 30 பவர்லையே, நேட்ரம் செல்ஃபும் 30 பவரில் வாங்கி நிச்சயமாக சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டில் நம்ம நிச்சயமாக வச்சுக்கணும். ஸோ இந்த 2 மருந்தையும் ஒரு 2 மாத்திரைகளை அந்த குழந்தைகள் வாயில் நம்ம போட்டு விடலாம். மூடியில் போட்டு வாயில் போட்டு சப்பி சாப்பிட சொல்லுங்கள். அதை வந்து எவ்ரி 3 ஹவர்ஸ் நம்ம கொடுத்துட்டு வரலாம். ஒரு 2 நாளைக்கு எவ்ரி 3 ஹவர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ரத்த கட்டாக இருந்தாலும் சரியாயிடும். ஸோ அதே மாதிரி ஒரு 3 டைம்ஸ் a டே அப்படின்ட்டு ஒரு 4 நாள் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எவ்வளோ பெரிய கண்டூஷன் ரத்த கட்டாக இருந்தாலும் அது கரைஞ்சிடும். குழந்தைகளுக்கு காதுலையாவது மூக்கிலையாவது ரத்தம் வருது, ரொம்ப வாமிட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் மட்டும் நம்ம இமீடியட்டாக மருத்துவரை அணுகி பார்த்துடணும். ஏன்னா மூளையில் ஏதாவது ரத்த கசிவு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தான் காதில் மூக்கில் ரத்தம் வரும், தொடர்ந்து வாமிட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இதுக்கான அறிகுறிகள். இந்த அறிகுறிகள் இருந்தால் மட்டும் நம்ம இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போயிடணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சாதாரண கண்டூஷன், கீழே விழுகிறாங்க, வீங்குது, பிள்ளைங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா இந்த 2 மருந்தும் போதும். நேட்ரம் செல்ஃப், ஆர்னிகா, இந்த 2 மருந்தையும் மாற்றி நீங்கள் கொடுங்க. அதை கூட ரெஸ்கியூ ரெமடி அப்படின்ற மருந்தையும் நீங்கள் நிச்சயமாக கொடுக்கலாம். அது மாதிரி கீழே விழுந்து சிராய்ப்பு காயங்கள் ஏற்படும். அதுக்கு பார்த்தோன்னா சிராச்சிருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து கேலண்டுலா அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது, மாத்திரை இருக்குது. ஸோ அது மாதிரி லெடம் அப்படின்ற ஒரு மருந்து வந்து பங்க்சர்டு உண்டு, ஏதாவது ஆணி குத்திருது காலில் அப்படின்னா லெடம் பால் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. அந்த லெடம் பால் அப்படின்ற மருந்து ஒரு 30 பவரில் வாங்கி ஆணி குத்திருச்சு அப்படின்னா அதுவும் ஹைப்பரிக்கம் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. அதை 2த்தையும் மாற்றி கொடுக்கலாம். 30 பவரில் வாங்கி இது 2மே 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் அப்படி இல்லைன்னா 3 டைம்ஸ் a டே அப்படி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த நீங்கள் எப்படி ஒரு ஆணி குத்துனுச்சு அப்படின்னு சொன்னால் டிடி இன்ஜெக்ஷன் போடுறீங்களோ அது மாதிரி ஹோமியோபதியில் இந்த லெடம் அண்ட் ஹைப்பரிக்கம் இந்த 2 மருந்து மாற்றி கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் அது ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ காயங்களையும் சீக்கிரம் மாற்றுறதுக்கு இது ரொம்பவும் உதவியாக இருக்கும். அது மாதிரி பிள்ளைங்க கையில் வச்சு கதவுல கையை விட்டுருவாங்க, நசுக்கிடுவாங்க. ஸோ கையில் வந்து ரத்தம் கட்டி போயிருக்கும். ஸோ அந்த நர்வ் எண்டில் உங்களுக்கு வந்து ரத்த கட்டி ஏற்படுது, கை நசுங்கிடுதுன்னா இதுக்கு வந்து இந்த ஹைப்பரிக்கம் அப்படிங்கிற மருந்து வந்து எக்ஸலண்ட்டாக வேலை செய்யும். ஸோ அந்த ஹைப்பரிக்கம்ன்ற மருந்தை ஆர்னிகான்ற மருந்தும் 2ம் மாற்றி கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் 3 ஹவர்ஸ் ஒன்ஸோ அது மாதிரி ஒரு 3-4 நாளைக்கு அது கம்ப்ளீட்டாக சரியாகிற வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ரத்த கட்டு கம்ப்ளீட்டாக சரியாயிடும். அது மாதிரி கீழே விழுந்துடுறாங்க பிள்ளைங்க, சுளுக்கு பிடிச்சிக்குது, நொண்டி நடக்கிறாங்க அப்படின்ற குழந்தைங்களுக்கு வந்து ரூட்டா அண்ட் ரெஸ்டாக்ஸ் அப்படின்ற 2 மருந்து இருக்குது. இந்த ரூட்டா அப்படின்ற மருந்து 30 பவர்லையும், ரெஸ்டாக்ஸ் அப்படின்ற மருந்து 30 பவர்லையும் வாங்கி வச்சுட்டு இது 2த்தையும் ஆல்டர்னேட்டிவாக நம்ம கொடுத்துட்டு வரும்போது இது வந்து அந்த சுளுக்கு, மசில் பிடிப்பு, தசை பிடிப்பு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு வலி இல்லாமல் செய்யும். ஸோ இந்த மாதிரியான ஃபஸ்ட் எய்ட் மெடிசன்ஸ், எக்ஸலண்ட்டாக ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட் எய்ட் மெடிசன்ஸ் ஹோமியோபதியில் இருக்குது. ஸோ அது மாதிரி கேலண்டுலா, அந்த சிராய்ப்பு காயங்கள் மேலே வந்து கேலண்டுலான்ற மதர் டின்ச்சர் ஆயின்மெண்ட்டு ஏதாவது வாங்கி வச்சுட்டு அதை மேலே போட்டோம்னா அந்த புண்கள் ஆட்டுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட் எய்ட் மெடிசன்ஸ் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இருக்கக்கூடிய மருந்துகள். ஸோ இந்த மருந்தோட நேம்ஸ் அதை நான் அந்த வீடியோவில் கொடுத்துறேன். நான் அதை பார்த்துக்கோங்க. அதை வாங்கி வச்சுட்டு ஹோமியோபதி மருந்துகள் எல்லாமே மூடியில் போட்டு வாயில் போட்டு முட்டாய் மாதிரி சப்பி சாப்பிட வேண்டியது தான். இதுக்கு தண்ணி போட்டு முழுங்கக்கூடாது. ஒரு நாளைக்கு குறைந்தது 3-4 வேளை. இந்த மாதிரி அடிப்படுது அவசர நேரங்களில் வந்து ஃப்ரீக்வெண்ட் ரிப்பீட்டேஷன் பண்ணலாம். அதனால் இது மாதிரி அடிப்படும் போது 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு 5 நாட்கள் வரைக்கும் இதை எடுத்துக்கலாம். இல்லை 1 வாரம் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். எடுக்கும்போது நான் சொன்ன இந்த கண்டிஷன்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும். ஸோ இந்த ஃபஸ்ட் எய்ட் மெடிசனை இன்றைக்கி உங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. நன்றி.